திரு கோட்டீஸ்வரன், ரமேஷ் சேதுராமன் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க, மற்ற நகர்வுகள் எல்லாமும் பார்த்துட்டு இருப்பீங்க. வாட் யூ டீகோட் ஆஃப் ஆல் திஸ்? காலை வணக்கம் நேயர்களுக்கு. இதில் டீகோட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குங்க. அதாவது இப்போது நடந்து முடிஞ்சதெல்லாம் நம்ம எல்லாமே பார்க்குறோம். தனிப்பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்திருக்கு. ஜனாதிபதி அவர்கள் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை தான் அழைப்பாங்க அரசாங்கம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த சிங்கிள் மெஜாரிட்டி நம்பர்ஸும் இருக்குது. கூட்டாட்சி, அதாவது ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமைக்கணும் அப்படின்னாலும் அவங்களால அமைக்க முடியும். ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை அவங்களால ஃபார்ம் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் நடக்கிறதுல ஒரு பெரிய சிக்கலோ எதுவும் இல்லை. இன்னொரு அப்சர்வேஷன் நம்ம செஞ்சிடலாம். பாஜகவுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அப்சர்வேஷன். ஆமாம், பாஜகவுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டாலும் கூட கொஞ்சம் கூடுதலாக வருகிறது. இல்லை அதுதான் கணக்கெல்லாம் கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. இப்போ ஏன்னா அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு 33 சீட்டு தான் ஷார்ட்டேஜ் இருக்குது அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டிக்கு. ஆனால் நீங்கள் இந்தியா அலையன்ஸ்க்கு எடுத்திங்கனாலுமே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 70 சீட்டு வேணும் கம்ஃபர்டபுளாக. உள்ள ஒரு 60 சீட்னா அவங்களுக்கு தேவை. 60 சீட்டு 70 சீட்டு அவங்களுக்கு வந்தால் தான் அவங்க ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் போக முடியும். அது சாத்தியம் இருக்கிற மாதிரி தெரியல. பட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அதிகமாக இருக்கும். வழக்கமாக என்ன நடக்கும்னா, பாரதிய ஜனதா கட்சி சிம்பிள் மெஜாரிட்டியில் இருந்த காரணத்தினால அவங்க மற்ற கட்சிகளை இந்த கட்சியை உடைக்கிறது, பிரிக்கிறது, ஆசை வார்த்தை கூப்பிடுறது, அமைச்சருக்கு வாங்கன்றது, அமைச்சரை மாற்றுறது, முதலமைச்சரை மாற்றுறது, பாராளுமன்ற சீட்டில் இருக்கிறவர் தூக்கி சிஎம் ஆக்குறது, சிஎம் ஆசையில் இருக்கிறவர் தூக்கி எம்பி சீட்டு கொடுக்குறது. இந்த வேலையெல்லாம் லாஸ்ட் ஒரு 10 வருஷமாக வெளி கட்சிக்கும் பண்ணாங்க, அவங்க சொந்த கட்சிக்கும் பண்ணாங்க. இனிமேல்ட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு இதை மற்ற கட்சிகள் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு காங்கிரஸ் எங்களுக்கு பிரதமர் ஆகணும்னு ஆசை இல்லை, ராகுல் காந்திக்கு ஒன்றும் பெரிய விருப்பம் இல்லை, நிதிஷ்குமார் வயசில் மூத்தவர், 1000 இருந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு புள்ளியார் சுழி அவர் தான் போட்டார், அதுக்கப்புறம் திடீர்னு போயிட்டார், எங்கள் மனசு அவர் மேலே தான் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நிதிஷ்குமாருக்கு ஒரு ஆசை இருக்கும். எல்லாருமே அடிப்படையில் அரசியல்வாதிகள் மனிதர்கள். பாட்னாலேருந்து ஒரு பிரதமர் வரக்கூடாதா? தேஜஸ்வி யாதவ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் அதை சொல்ல மாட்டாங்க. இனிமேல்ட்டு அதை கோரஸாக பாடுவாங்க. ஏன் சந்திரபாபு நாயுடு தெற்குலேருந்து ஒரு பிரதமர் வரக்கூடாதா? சந்திரபாபு நாயுடுக்கு என்ன குறை? நாங்கள் எல்லாம் தரோம், நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறோன்னும் போது இவங்க யோசிப்பாங்க. இப்போ நீங்கள் இன்னொரு பாருங்கள், பிஜேபியால் என்ன கொடுக்க முடியும் இவங்க 2 பேருக்கு? கண்டிப்பாக பிரதமர் கொடுக்க முடியாது. ஏன்னா மோடி அவருக்கு அது வேணும். துணை பிரதமர் ஹோம் மினிஸ்டர் பதவி கொடுக்கலான்னா அமித்ஷா கூட இருந்தால் தான், அமித்ஷா இருந்தால் தான் அவர் இருக்கும். துணை பிரதமர்ன்றதை விட அங்கே பிரதமரே தராங்க அப்படின்னும் போது நீங்கள் துணை பிரதமர் தானே தரீங்க. நீங்கள் உங்கள் கூட இருந்த ராஜ்நாத் சிங்குக்கும் உங்கள் கூட இருந்த யோகிக்குமே எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தீங்க. போஸ்டர் வைக்க மாட்டீங்க, பிரச்சாரத்துக்கு போனால் கூட கூட்டு போக மாட்டீங்க, நீங்கள் நடந்து போகும்போது தனியாக போவீங்க. அயோத்தியாவில் நீங்கள் ஒண்டி போய் ராமருக்கு பூஜை தனியாக பண்ணி சிங்கிள் ஃப்ரேமில் வச்சிங்க. ராமேஸ்வரத்தில் நீங்கள் ஒண்டி தனியாக உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இந்திய கூட்டணியில் அப்படி இல்லையே. எல்லாருமே ஒரு 30க்கு 30 ரூமில் எல்லாரும் கும்பலாக உட்காந்து குரூப் ஃபோட்டோவில் வெளியிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் அவங்க மனசில் ஓடும். சின்னதாக எதனா ஒன்று கேட்டு செய்யலை அப்படின்னா நிதிஷ்குமார் அன்னைக்கு சிக்கல் ஆரம்பிக்கும். ஒன்று கேட்குறாரு. இப்போ இவர் போகிறாரு விஜயவாடாவுக்கு, எனக்கு ஒரு 50,000 கோடி பணம் வேணும், ஆந்திரா டெவலப்மெண்ட் இல்லை, ஜெகன் ஆல்ரெடி காலில் சொல்லிட்டாரு 30 வருஷம் பின்தங்கி போயிருக்கு வளர்ச்சி, அதனால் எனக்கு ஒரு 30,000 கோடி ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுங்க ஆந்திராக்குன்னா. இவ்வளோ நாள் பீகாரில் கேட்டாங்க கொடுக்கல, தெலுங்கானாவில் கேட்டாங்க கொடுக்கல. ஆனால் இப்போ ஆந்திராவில் அவர் கேட்கும்போது நீங்கள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவரோட வேலையை ஆரம்பிப்பார். இந்த 2 பேருமே சீசன்டு பாலிட்டிஷியன். ஐயா நாயுடு அவர்களாகட்டும், ஜனதாதள். இன்னொன்று, நாயுடு அவர்கள் குறிப்பாக ஸ்பீக்கர் போஸ்ட்டுமே கேட்பார், கூட என்டிஏ கன்வீனரையும் கேட்பாரு. இப்ப ஸ்பீக்கர் போஸ்ட் அப்படினு பாக்கும்போது ஸ்பீக்கர் போஸ்ட் பாக்கும்போது ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும்போதோ, நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போதோ அந்த ஆட்சியோட ஸ்திரத்தன்மைக்கு ஸ்பீக்கர் பதவி அப்படிங்கிறது ரொம்ப கேந்திரமானது இல்லையா? சோ அத நாயுடு கேட்கும்போது பிஜேபி ஆஃபர் பண்ணிட முடியுமா? பண்ணாம இருக்கிறதுக்கான லக்ஸுரி அவங்களுக்கு இருக்கா? வேற வழியே கிடையாதுங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வேற வழி கிடையாது. அவங்களுக்கு 33 ஷார்ட்டேஜ் இருக்கு. அதுல 28 இந்த 2 பேர் கிட்ட தான் இருக்கு. அது பார்த்தாலுமே 5 ஷார்ட்டேஜ் வரும். அது மற்ற கட்சிகள்லாம் வரும், சுயேட்சைகள் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். பட் உங்களுக்கு இப்போ இதே 290ல நிக்காம பிஜேபி இதே ஒரு 320ல நின்றுட்டு இருந்ததுன்னா அந்த கதை வேற. நீங்க சந்திரபாபு நாயுடு இப்போ மீட்டிங்க்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்சிக்கு வெளியில இருக்கட்டும், இல்லை அவங்க சப்போர்ட் கொடுக்கலன்னா கவலை இல்லைன்னு நினைப்பாங்க. நிதிஷ்குமார் ஆட்டோமேட்டிக்காக நேற்று நைட்டே போயிருப்பாரு, ஹெலிகாப்டர்லையோ வேற எதுனா
ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் பொறுமையாக போக மாட்டாங்க. நேற்றெல்லாம் மீம்ஸ் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, நாயுடு ஃபோன் எடுக்க மாட்டாரு, நிதிஷ்குமார் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி தரவுகள் வருது. இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, பொலிட்டிக்கலி பப்ளிக்குமே அவேராக இருக்காங்க, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றாங்க. இன்னைக்கு வரையிலும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இளவரசர் மாதிரி, ஒரு ராஜாங்கம் நடத்துகிற மாதிரி ஒரு தோரணையாக இருந்த ஒரு பிரதமர் வந்து இன்னைக்கு எது ஒண்ணுனாலும் சரி ஒரு அந்த கோயலிஷன் இராக்கி உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ நரேந்திர மோடியோட பொலிட்டிக்கல் கிராஃப் அப்படின்னு பார்க்கும்போது முதலமைச்சராகவும் சரி பிரதமராகவும் சரி அங்கங்க அவர் வந்து ஒரு சுப்ரீமோவா தான் இருந்திருக்கிறார். நீங்க சொல்றது போல அந்த ஃப்ரேம்ல அவர் மட்டும் தான். ஸோ அப்படி இருந்த ஒரு பழகிய தலைவரால் ஃபார் அ வெரி லாங் டைம், ஒரு 2 டெக்கேடுக்கு மேல அப்படி இருக்கும்பொழுது ஒரு கோயலிஷன் எராவுக்கு அமித்ஷா நரேந்திர மோடி டியூவாவால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த அடாப்டபிலிட்டி ஒரு அரசியல்வாதிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொலிட்டிஷியன்ஸ் நேச்சுரலி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அந்த நிலைப்பாடுக்கு அவர் இல்ல எனக்கா இல்ல அவருக்கு உங்களுக்கு தான் திரு கோட்டீஸ்வரன், ஐ அம் ஆஸ்கிங் யூ. போலாம் இல்லையா? அதாவதுங்க அரசியல்வாதிகள் வந்து பல தன்மைகள் இருக்கு. இப்போ இதே நிதிஷ்குமார் கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் எந்த பதவி வருதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்தால் போதுன்னு நினைக்கக்கூடியவர். ஆனால் பிரதமரை பொறுத்தவரையிலும் அவர் வந்து ஒரு கனவு, அந்த விஷனரி. அவர் எனக்கு இது வேணும்னா இது வேணும்னு அடைவார். இன்னைக்கு ராகுல் காந்தி பிரதமர் ஆகாமல் போனதுக்கு காரணம் ராகுல் காந்தி அந்த பிரதமர் பதவியை பற்றி கூர்ந்து கவனிக்கவில்லை. அதன் மேலே ஒரு ஆசை கிடையாது, ஒரு வெறி கிடையாது, ஒரு பெரிய உழைப்பு கிடையாது. ஆனால் பிரதமர் மோடிக்கு அப்படி கிடையாது. நான் வந்தால் ராஜாவாக தான் வருவேன், நான் பிரதமராக தான் உட்காரணும் அப்படின்ற தீர்க்கம் ஜாஸ்தி. அப்படி இருக்கிறவங்க வந்து இனிமேல்ட்டு இந்த வளைவு சுழிவு நெளிவு இதுக்கெல்லாம் கட்டுப்படணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அரை மணி நேரம் நிதிஷ்குமார் ஃப்ளைட்டு லேட் ஆகுதுன்னா அங்கே படப்படணும். ஏன்னா கூட உட்காந்து இருக்கிற தேஜஸ்வி முந்தா நேற்று இந்த நிலைமை கிடையாது. அந்த விஷயத்தை திருப்பி போடலாம், நம்ம ஸ்கிரீன்ஸ்ல பார்க்கலாம் இருந்தது. இன்னொன்று இதோட போகிறது கிடையாது. அடுத்த புது ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கணும். அதுக்கப்புறமா 2-3 மாநில தேர்தல் இருக்குது. இப்போ ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இவ்வளவும் நடந்தோம் 30 சீட்டு வந்து பிஜேபிக்கு எதிராக போயிருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் சட்டமன்ற தேர்தல் வருது, நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணோமா? ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ ஷிண்டே கேம்பில் இருக்கிறவங்களெல்லாம் அமைச்சராக்க முடியுமா? ஏன்னா பிஜேபி ஒண்டி வந்திருந்தா அமைச்சர் பதவி, முக்கியமான பதவி எல்லாமே அவங்களுக்குள்ள பகிர்ந்து எடுத்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு கூட்டணி இருக்கு. கூட்டணி இருக்கும்போது ஒருத்தர் ரயில்வே துறை கேட்பாரு, ஒருத்தர் மின்சாரத்துறை கேட்பாரு, ஒருத்தர் HRND கேட்பாரு, ஒருத்தர் ஸ்பீக்கர் போஸ்ட் கேட்பாரு. இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இப்போ இதே இந்தியா அலையன்ஸ்ல இந்த பிரச்சனை எல்லாம் வராதா அப்படின்னா, இந்தியா அலையன்ஸ் அதை பத்தி இல்ல. அவங்க வேலை அரசியல் பண்ணி ஒரு குட்டையை குழப்பி விட்டாலுமே போதும், அவங்க வண்டி ஓடும். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் இந்தியா அலையன்ஸ் கேஸ் எல்லாம் இருக்கு. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் இந்தியா அலையன்ஸ் ஆட்சி அமைக்கிறதா இல்ல எதிர்க்கட்சியா அமர்வதா? ஏன்னா நீங்க சொல்றது போல இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் கூட பிரச்சனைகள் ஏராளம். அங்க வந்து ஈக்குவல்ஸா நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் தலைமைக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் அமாங் தி ஈக்குவல்ஸா தான் இருக்க முடியும். சோ அப்படி இருக்கிற நிலையில அவங்களுக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எதிர்க்கட்சி அரசியல் செய்வதா இல்ல இப்ப இருக்கக்கூடிய எண்ணிக்கையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஆட்சிக்கு வருவதா? பட் நீங்க சொன்ன ஒரு விஷுவல்ஸையும் நம்ம காட்டிடலாம். இப்ப புதுசா இணையக்கூடிய நேயர்களுக்கு இப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஃபிளைட் வந்து பட்னால இருந்து டெல்லி போகக்கூடிய ஃபிளைட். இதுல நிதிஷ்குமாரும் போறாரு, அவர் என்டிஏ கூட்டத்துக்கு போறாரு, அவருக்கு சரியா பின்வரிசையில தேஜஸ்வி யாதவ் போறார், அவர் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போறார். இருவரும் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரே அரசுல முதலமைச்சரா துணை முதலமைச்சரா கட்பந்தன் அரசுல இருந்தவங்க, அப்புறம் 2 பேரும் இருவேறு கூட்டணிக்கு போனவங்க. இடைப்பட்ட காலத்திலையும் கூட நிதிஷ்குமார் என்ன சொல்லி வந்தாரு, நிதிஷ்குமார் எனக்கு சித்தப்பா மாமா மாதிரி, அவர் மீண்டும் வந்துடுவாரு, அவர் எங்காளு தான் பாருங்க, அவர் ஜூன் 4க்கு அப்புறம் என்ன முடிவெடுக்க போறாரு பாருங்கன்னு கிரிப்டிக்கா பேசி வந்தார். அது ஒரு தந்திரமா கூட பார்க்கப்பட்டது. பட் இந்த நிலையில இதற்கான ஒரு நிச்சயமா இருவரும் பேசுறதுக்கான ஒரு அட்லீஸ்ட் பிளசன்ட்ரிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. இதையெல்லாம் விளைவுகளை ஏற்படுத்தலாமா ஏற்படுத்தாதா தெரியல. திரு கோட்டீஸ்வரன், கோ ஹெட் வித் யுவர் தாட்ஸ். இப்போ இல்லை, இந்த நீங்கள் காட்டின இந்த காட்சியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமு நம்ம பார்க்குறோம், ஒரு 5 செகண்ட் ஃப்ரேம் பார்க்குறோம். இதற்கப்புறம் நடுவானத்தில் விமானம் பறக்கும்போது என்னங்க நீங்கள் வந்து பிரதமரே ஆகலாம், நீங்கள் போயிட்டு அதுக்கெலாம் போய் ஒத்துக்கிறீங்களே, நான் வேணால் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தை கூறி அன்பாக பேசினாருமே அந்த மனசை என்ன யோசிக்கும் அங்கே போகும்போது, அந்த தோரணை எப்படி இருக்கும்? இதே சந்திரபாபு நாயுடுக்கும் இது பொருந்தும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சிறிய குறுக்கீடு மட்டும் செஞ்சேன். தேவகவுடா தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருந்தார், நான் என் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தப்பே பிரதமரானது தான். நான் பிரதமர் ஆயிட்டேன், சரி உச்சபட்ச பொறுப்புக்கு போயிட்டேன், ஆனா கர்நாடக அரசியல்ல என்னுடைய அரசியல் வாழ்க்கையில அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு. தொடர்ந்து முதலமைச்சரா இல்ல தொடர்ந்து ஆட்சியில் எங்க கட்சி இருந்திருக்க முடியும் அப்படின்னு. தட் ஆல்சோ கம்ஸ் வித் பிரைஸ். 2 தரப்புல யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது நித்திய கண்டம் பூர்ண ஐசந்த ஆட்சி.
அதெல்லாமும் கணக்கு போடுவாங்கல்ல. நம்ம பிரதமர் ஆயிடலாம், நம்ம மாநில அரசியல் இப்பதான் ஆட்சி வந்திருக்கோம் ஆந்திரால. அதாவதுங்க மாநில அரசியல்ன்றது இந்த சைஸ், பிரதமர்ன்றது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வரலாறுல இடம் பிடிக்கிறது முக்கியமா. தேவகவுடா ஏன் இப்போ சொல்றாரு, அவர் பிரதமர் ஆனதுனால சொல்றாரு. அவர் பிரதமர் ஆகலன்னா இவ்வளோ பேர் ஞாபகம் வச்சிருப்பாங்களா, இல்லை இவ்வளோ பேருக்கு வரலாறு தெரியுமா? அவரை யாருமே கண்டிருக்க மாட்டாங்க. அவரும் 10ஓட 11 அதோட ஒரு முதலமைச்சராக இருந்தார், ஒரு சாதி ரீதியான ஒரு அமைப்பு நடத்தாத மாதிரி கடந்து போயிருப்பாங்க. அவர் பிரதமராக இருந்தார், ஒரு நாள் இருந்தாலும் பிரதமர் தான், 10 நாள் இருந்தாலும் பிரதமர் தான். அதனுடைய மதிப்பு உலகளாவியில் மற்ற நாடுகளில் அதனுடைய மதிப்பு சாராம்சம் கதை வேற. நீங்கள் கேட்ட அந்த முக்கியமான கேள்வி இது எப்படின்னா, இவர்களை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சிகளை பொறுத்தவரையிலும் வெற்றிகரமான தோல்வி, இந்திய கூட்டணியை பொறுத்தவரையிலும் தோல்விகரமான வெற்றி. இது அக்கா தமிழிசை நமக்குலாம் சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ இது என்னன்னா ஒரு மாதிரி பிசுன்னு இந்த 2 பேருக்குமே ஒரு சூழல் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி ஒரு பிரதான எதிர்கட்சியாக உட்கார்ந்து அரசியல் பண்றதா அவங்களோட எண்ணிக்கைக்கு அது கரெக்டாக இருக்கும். அதுதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.